சிறப்பு வகுப்பில் ஆசிரியர்கள் சொல்லித் தருவது மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக 10ஆம் வகுப்பில் தோல்வியடைந்த மாணவர் கூறியுள்ளார். நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் அந்த மாதிரி சோஷியல் எக்ஸாமில் ஃபெயில் ஆகியிருந்தேன். சோஷியலும் மேக்ஸ்லேயும் நான் ஃபெயில் ஆகியிருந்தேன். இந்த லீவ் நேரத்தில் மிஸ் எல்லாம் எங்களுக்கு நல்ல ஒரு கோச்சிங் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் சப்போர்ட்டாகவும் எங்களுக்கு இந்த கற்றல் இது கொடுத்துருக்காங்க. அதனால் எங்களுக்கு இன்னும் நல்லா படிக்க முடியும். வரப்போகிறதான அந்த ஜூலை எக்ஸாமில் நாங்கள் கன்ஃபார்ம் நல்ல ரிசல்ட் எடுப்போம்னுட்டு நாங்கள் நம்புகிறோம். தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் தோல்வி அடைந்த மாணவர்களுக்கு அரசு உத்தரவை மீறி சிறப்பு வகுப்புகள் நடப்பதால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடுமையான வெப்பம் நிலவி வருவதால் பள்ளிகளில் மாணவர்களுக்கு எந்தவிதமான பயிற்சிகளோ சிறப்பு வகுப்புகளோ நடைபெறக்கூடாது என தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறையும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் இந்த 2 உத்தரவுகளையும் மீறி தமிழகம் முழுவதும் அனைத்து அரசு பள்ளிகளிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடைபெறுகின்றன. தமிழக அரசின் உத்தரவை மீறி சிறப்பு வகுப்புகள் நடத்துமாறு முதன்மை கல்வி அலுவலர்கள் உத்தரவிட்டதால் குழப்பம் ஏற்பட்டுள்ள நிலையில் பள்ளிக்கல்வித்துறையின் உத்தரவை பள்ளிக்கல்வித்துறையை மீறுவதாக ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்த விவகாரத்தை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என கல்வியாளர்கள் கூறியுள்ளனர். சிறப்பு வகுப்பு நடத்த முதன்மை கல்வி அலுவலர்கள் உத்தரவிட்டு இருப்பதாக அரசு பள்ளி தலைமை ஆசிரியை ஒருவர் ஆசிரியர்களிடம் கூறும் ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களினுடைய அறிவுறுத்தலின்படி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களில் தோல்வியுற்ற மாணவர்களுக்கு உடனடியாக சிறப்பு வகுப்புகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த மாணவர்கள் ஜூன் மாதம் நடைபெறும் உடனடி தேர்வில் பங்கேற்று அதில் தேர்ச்சி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளும் ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் மற்றும் நம்முடைய அந்த செயல்பாட்டினை வருவாய்த்துறை கண்காணிக்கும் என்றும் அவர்கள் கூறியுள்ளார்கள். சென்ற வாரம் நடைபெற்ற முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுடைய கூட்டத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் ஆசிரியர்கள் அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து மாணவர்களின் நலன் கருதி அதனை முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.